அது நமக்கு காணும் தானே. அடையப்பா அழகு அழகு. ஓகே அதையும் பேசுங்க பார்ப்போம். போடுங்க. இப்போதான் மீது தேங்காய் பூ கணக்கு கண்டிலோ அதுதான் இப்போதான் தெரியுது. அப்படி அரிக்கும் எனக்கு இப்போவே சூறுது. இந்த பொழப்புக்கு போய் ரொட்டிக்கு கிட்ட கொச்சிக்கா காண போகுது இல்லை கை. நான் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சாப்பாடு இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கு. நான் செய்யறத நல்லா பார்ப்போம் பார்ப்போம். ஐயோ ஓகே மக்களே, இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, டிலான், மிது. இப்போ என்ன பார்க்க போகிறோண்டி என்ன அங்கட காணொளியில். ஆனால் கொஞ்சம் பொழுதும் வைத்து மழையால் கொஞ்சம் மழை அடிக்கடி தூறி கொண்டு இருந்தது. ஆனால் தம்பியாக்களும் பீரியாவுக்கு போய் இப்போ வந்ததுகள். அப்போ என்னண்டா தம்பியாக்கள் வந்து நானுங்கள் ரதியம்மா ரொட்டி சுட்டு சாப்பிடுவோம் மாவிட்டியாண்டு கேட்டானு. நான் சொன்னேன் கொஞ்சம் மாவு இருக்குமான், அப்போ நம்ம ரொட்டி சுட்டு சாப்பிடுவோம் இந்த கொஞ்சம் மாவு எடுத்திக்கோமான். அது நமக்கு காணும் தானே, நம்ம காணும். ஆமாம் மற அது ஒரு பாதி தேங்காயில் ஒரு அரை பாதி தேங்காய் திரிக்கும். ஆனால் ஒரு தேங்காய் விட்ட நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் கொஞ்சத்தை திருகிற மாச்சல்ல திருவேல திருவிற மாச்சல் கொஞ்சத்தை திரி எனக்கு நல்லா இல்லை. நேற்று மழை தானேம்மா தலையில் நினைஞ்சி இந்த அரிக்கு இதுதான் கொச்சிக்கு அதுக்கு போடுறதுக்கு இந்த அரிக்கு மற்ற வெங்காயமா இந்த அரிக்கு உப்பு இந்த அரிக்கு தண்ணி இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இதுக்குள்ள இந்த கருவேப்பிலை இருக்கு இந்த அரிக்கு. சரி ஓகே மக்களே, வேணும்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்க போனாங்க, கொஞ்சம் லேட் ஆகிட்டு வர. அப்போ நாங்கள் ரதியம்மாட்ட வந்து சொல்லியிருந்தோம், நானும் இதுவும் ரதியம்மா எங்களுக்கு கொஞ்சம் ரொட்டி கொஞ்சம் சுட்டு தாங்கண்டு. இப்போ ரதியம்மா எங்களுடைய அந்த வாக்கிக்கிணங்க எங்களுக்கு அப்போ சொன்னாங்க மாவு கூட இல்லையாமன்னு சொல்லி. அப்போ இருக்கிற மாவை கொண்டு நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். கூட இல்லாட்டியும் ஒரு ரொட்டி வேணால் சுட போகிறோம். என்ன சின்ன கொண்டு இல்லைப்பா ரெண்டு எடுக்கலாம், மாவு காணும் அது ரெண்டு எடுக்கலாம். அதுக்கு நாங்கள் இந்த எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் செய்யலாம். இப்போ டைம் 15 வருஷம் நான் 7 மணி இருக்கும். என்ன இதுவும் 7 மணி இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணும் 6 சரியா 6:24 டைம். ஓகே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். சரியோ, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே கடையிலே வந்து சேரும் உங்கள் காணொலியா. சரி ஓகே, மிது என்ன சொன்னால் இப்போ கொச்சிக்காய் எடுத்துட்டாரு. உண்மையிலே நல்லா வெட்டப்படாது பாருங்க. வெட்டப்படுமா மக்களே? ஒரு வெங்காயத்தை வெட்டுறதுக்கு மல்லி கட்டுறாங்க கிடந்து. பண்ணிக்கவும் கொச்சிக்கா. அடே வெங்காயமே இது கொச்சிக்காடா. கொச்சிக்கா அடையப்பா அழகு 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 கொச்சிக்கா வெட்டுறது அழகு. கொச்சிக்கா கொஞ்சம் கூட இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொட்டி சாப்பிடும். அப்பதான் நீங்க சாப்பிட மாட்டீங்க எல்லாரும். எனக்கு கை வத்து நிறைய ரெக்கார்டு. ஏயோ பயம் கொச்சிக்காய் விளையிறதுக்கு. கொச்சிக்காய் வெங்காயம் தேங்காய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சுட்டா நல்லா சுவையா இருக்கும் ரொட்டி. அது இந்த மழை நேரங்களில் சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாளைக்கு அப்படி நேரங்கள் இருந்தால் கொஞ்சம் லட்டு செய்து காட்டுறோம். கணக்கு லட்டு ஒரு கொஞ்சம் அடுத்து நாங்கள் செய்வோம். வேற ஒரு பிளான்லேருந்து நாங்கள் இங்கே 4 பிளான்லேருந்து மழையும் வந்து கொஞ்சம் எங்கே வரண்டி இருந்துங்க அப்பம் அது சொல்ல தெரியல. நம்ம அது அது மக்களே சர்ப்ரைஸ் இருக்கட்டும். அது நாங்கள் போடுற காணொலியில் பாருங்க எங்கே போகிறோன்னு சொன்னோம். மழை அதுதான் இன்னொரு கொச்சிக்காய் காணும் பண்ணி. ஆமாம் காணும் கொச்சிக்காய் உரைக்கும். நான் பெருசா உரைப்பு இப்போ சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றல இப்போ சாப்பிட்றத குறைக்க போகிறேன். சாப்பிட்றத உரைங்க உடம்பையும் குறைங்க. அப்பா நல்லா நினைக்கிற மாதிரி உடம்பு. நான் மெலிஞ்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம்
நான் உண்மையாக காலையில் ஒரு காமாயத்தில் ஒரு கையில் இருக்க சாப்பிட்றேன் நான். ஆனால் ஏன் நான் அப்படி உடம்பைக்கு எனக்கு அது ஏன் 3 நேரம் சாப்பிட அப்படி உடம்பைக்கு. ஆனால் சாப்பாடை குறைச்சி போட்டேன் நான் 3 நேரம் தான் சாப்பிட்றேன். இந்த ஓட்டுற விலையை சொல்லணும் எவ்வளோ வந்து இது என்ன இது நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்குலாமா வாங்கினேன். இது என்ன இந்த ஓடு 1500 தான். நான் என்ன 2500 இருக்குமா அப்போ லாபம் என்ன லாபம். அப்போ போன உடனே 2500 இது கண்டு வச்சுட்டு கொண்டு போய் உடுப்பாண்டை வாங்கிட்டேன். சட்டண்டு துணியாண்டு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1500 இதை வாங்கிட்டு வந்தேன். எங்கிட்ட முதல்ல ஒரு ஓடு இருந்தோம், அது ரொட்டி சுடுற கோயிலுக்கு விட்டாப்புல அப்படியே ஓட்டி ஆயிடுச்சு. சரி ஓகே கொச்சிக்கா அரிஞ்சு முடிஞ்சு இப்போ வெங்காயம் எடுப்போம். அரிஞ்சதை ஆமாம் அதுக்குள்ளே போடுறதா இதுக்கு போடுங்க எந்த இடங்கள் மருந்து போடலாம் அப்படியே இல்லாட்டி பிரட்டி போட்டு வேணாமா. பிரட்டி போட்டு அதுக்கப்புறம் என்ன சரியா இருக்கு நினைக்கிறேன்னு. ஓகே லோக்க கட்டிட்டா அப்போ 2 தேங்காய் இருந்தேன் தானே. அப்போ நேற்று வீட்டை ஏற்றி விடுவது என்னடா வீடியோவில் அது தேங்காய் இங்கே வேலை ஏச்சுண்ணா வேலை இருல 2 பெரிய ஏச்சுடாப்பா. அதனால நான் இந்த வேலையெல்லாம் வீடியோவில் செஞ்சு ஆடுறல இங்கே ஈஸியாக செஞ்சு ஆட்டோம். அங்கே வீட்டை நம்ம இடையில கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் திருவுமானு அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலாம் செஞ்சு தான் ஆகணும். ஓ அம்மா வச்சு வராச்சேனே அப்படின்னு சொன்னால் வீட்டை அடிப்பேன். வீட்டை இந்த இதை பார்த்தாலும் சொன்னா இன்றைக்கு நாளைக்கு வீடியோ வீடியோ பார்த்தா ஏறி கூடாது. இது கோக்கி அரியிறோட தம் இது அரியிறோம். நம்ம அப்படியே தானே ஓகே நல்லா அரிதானே வெங்காயம். ஆமாம் வெங்காயம் காணும் அதே மாதிரி காணும். எப்படி ரொட்டி வரப்போது ரொட்டி தோசையாக வாரதோ இல்லை பரோட்டாவா வாரதோ அது ரதியம்மாட கையில் தான் இருக்கிறது. அளவுக்கு தேங்காயான தேங்காய் பூ போட்டால் தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதான் ஆனால் ஒன்று போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே என்ன அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று போட்டிங்கன்னா தேங்காய் வேறு எதுவும் சேர்த்து உப்பு. ஓகே இந்த உப்பை கொண்டு ஊற்றக்கூடாது. ஓகே அதே பேசுங்க பார்ப்போம். பாருங்களேன் தண்ணியை கொஞ்சம் ஊற்றக்கூடாது. ஓகே தண்ணி கொஞ்சம் விடுவோம் என்ன. ஓகே என்ன மரம் கூட ஊற்றக்கூடாதுமா. ஆற்றுல போகிறோன்னு நடந்து ஓடணும். அதுதான் காணாட்டி ஊற்றி கொள்ளலாம் பிறகு கூடு மடம்னு செய்யலாம். தோசை தான் ஊற்றணும் அடவறிந்து போடணும். நான் அரிசி கொடுக்கும்போது கொஞ்சம் போட்டு தாம்மா கொடுக்குறேன் அளவுக்குள்ள. அதானே அடவே நெருவு இந்த ஆண்டவம் பார்க்குறேன். ஆனால் அப்படி அறிக்கான் அப்படிக்காண்டி நான் சாப்பாட்டை கண்டானுண்டா சரியோ நம்ம போனாண்டா அங்கால திரும்பி திரிப்பான். அப்படி இருக்கக்கூடாது. அது என்ன பழக்கம் தானே அப்படி இல்லை பாவம் நல்லபடியே. ஜோ ஞாபகம் இருக்கா என்னண்டம்மா நம்ம உங்களோட பூசைக்கு ஆடை அடிக்கி நம்ம ரொட்டி அடிக்க பண்ணோமே எப்படி இல்லைங்க ஆகும். இப்போ பூஜை வருது எனக்கு. எப்போ இந்த வயர் ரொட்டி முடிஞ்சவனு செய்கிறோம். ரொட்டி செய்கிறேன்னாங்கண்ணே. நாங்கள் எங்களோட ஊரில் ஒரு வைரவங்க இல்லை. நானும் அனுஷனும் பெஸ்ட் டைம் அனுஷன் அப்பா என்ன காட்டுறேன் பெஸ்ட் டைம் வீடியோவில் அன்றைக்கி தான் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆதியடி வைரவங்க ஒரு 2 போனடாப்பா. அந்த கோயிலில் நாங்கள் அதிகமாக அந்த வைரவர் பூஜை செய்ய போனாங்க. அது வந்து ஒரு பிரபல்யமான கோயில். நிறைய இப்போ இங்கே ஏரியாவில் வயல் செய்கிற மொழி பேர் அங்கே செய்யறாங்க. கட்டடம் கட்டுறதுக்கு விடுதில்லை சாமி. கட்டடங்கள்னு சொன்னால் அந்த கிராமிய தெய்வங்கள் தானே அது கட்டணங்கள் அதே இருக்க மாதிரி தான் இல்லை. அப்படி இருந்தால் தான் வடிவு அது. அது ஒரு விழுதுல வந்து 1000 இது எத்தனை பேர் கட்ட ஏன்னா அது கட்டுறது அதுதான் கட்டையில். அது நல்ல நம்பிக்கையான சாமி உண்டது. எவ்வளோ என்ன நிறைய சாரையம் வைரவர் கோயில் என்ன சாரையம் கண்டு நாம நேந்தோடு போனா சரியா அங்கால திசையை காட்டுவோம் காட்டும் என்ன எங்களுக்கு நல்ல பிடிப்பு ஆடி அடி அப்பா அடே அப்பா அடே நம்ம எப்படி செய்ய மாடா கையை பேசாம எப்படிடா அது எப்படி என்னடா எப்படி நம்ம எப்படி செய்ய என்னடா பிரதிமா வச்சு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிப்போம். ஹோட்டலுக்கு என்ன ஜோ நீங்கள் சாப்பாடு மட்டும் தான் ஜோ செஞ்சு தரேன். நீங்கள் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம்.
என்ன தெரிஞ்சோம் ஒரு கொண்டைக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டு செய்வோம் என்ன அக்ரிமெண்ட் போட்டு செய்வோம் ஒரு 2 வருஷம் அக்ரிமெண்ட் எடுப்போம் 1 வருஷம் உழைப்பு உங்களுக்கு 1 வருஷம் உழைப்பு எங்களுக்கு சரியோ ஆனால் என்ன சொன்னால் போகிற நாட்கள் முழுவதும் அரைவாசி என்ன ஓ நியாயமாத்தில் செய்யணும் அதுதான் அப்புறம் மிது இஞ்சல் நம்ம விட்டு காசு அடித்து ஓடினாண்டா யார் பார்க்குறது ஆனால் உண்மையாக அதிகமாக உங்களை வச்சு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணாலும் உழைக்கலாம் சரியான மாதிரி உழைக்கலாம் கண்டிப்பாக உழைக்கலாம் ஏன்னா அதிகமான கைப்பக்குவம் அப்படி அதாவது தெரியாத வேலையும் இந்த சாப்பாடு ஐட்டங்களை தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை அவங்களே யூடியூப்ல சர்ச் பண்ணி யூடியூப்ல பார்த்து செய்வாங்க அதிகமான கையில் சாப்பிட்டவங்களே தெரியும் அதிகமான டேஸ்ட் அதுதான் உண்மை என்ன டைம் சத்தமாக சொல்கிறாரனும் நான் சாப்பிட்டு அடிக்கடி சாப்பிட்றேன் சொல்ல தேவையில்ல பக்கத்து வீடு தானே கல்லி காட்ட சொன்னேன் இப்ப இல்ல கொஞ்சம் மழை தானே கொஞ்சம் நாள் கண்டிப்பாக காட்டுவோம் உங்களுக்கு என்னென்ன செய்ய விரும்புவோம் கட்டாமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவோம் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே நாங்கள் அதுக்கு எதுவுமே செய்யலாம் எவ்வளவு தேங்காய் விடுறோம் அவ்வளவுக்கு நல்லா இருக்கு தேங்காய் காணும் அதிகமா திருவியா இல்லம்மா காணுமேனே பாஞ்சு அந்த மிச்சம் திருவிடுவோம் ஓகே காணி திருவோம் கொஞ்சம் ஓகே என்ன இது இது இறைவா அதிகமாக இஞ்சி வரும் எவ்வளோ விளையாட்டு அது உடையாது அடையப்பா இந்த ஐடியா யாருக்குமே வந்திருக்காது நம்ம அப்படி அடுத்தானடா கொஞ்சம் ஜோதிச்சினாண்டா அதெல்லாம் சரியா வந்தீங்க கீழே இருந்து திருவிற வெடுப்பு கொஞ்சம் கிடக்கும் அடையப்பா அப்போ பார்த்தேன் சதியமாட்ட ஸ்டூல் இருந்துச்சான் இதை வச்சு என்ன செய்யலான்னு ஜோதிச்சேன் இப்படி ஒரு ஐடியா வந்தீங்க நல்லா இருக்கா ஜானு இப்போ மிதுவுக்கு குதிரையில போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதேடா உண்மை ஸ்டூல் ஆடாத குதிரையில சவாரிக்கிற மாதிரி அது சரி ஆறுட்டே அது என்னில் உள்ள பிள்ளான் என்னன்னு சொன்னா ரதியமாக உண்டு தான் இருபது கீழே இருந்து திரும்பி பார்த்தீங்க இல்லை அடுப்பு கூட வந்து மாச்சியில் விட்டு தர அதுதான்டா பஷே பார்த்தீங்களோ நம்ம ஒரு வேலையை சரியா செய்யாட்டி திருப்பவும் செய்ய வேண்டி வரும் அதுதான் பார்த்தீங்களா சரி ஓகேண்ணே அப்பாடா ஓகே தேங்காய் போட்டோம்டா கையில் ஓட்டுற குறைவு ஐயா அது என்ன தானிமா ஓ தேங்காய் அப்படி எண்ணெய் அரிக்கலாம் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மிச்சத்தைங்க திரும்பி போட்டேன் ஆமாம் சரி ஓகே ரதியம்மா இந்த வாங்க ஓகே போடுங்கோ போடுங்கோ இப்போதான் இது தேங்காய் பூ கணக்கு கண்டியிலோ அதுதான் இப்போதான் தெரியுது நீங்கள் என்ன பண்ணி திருவச்சோன்னு அந்த பெரிய பாதி தந்தா அப்படி சனியை திருவுது அடையே அப்போ ஒரு பாதியானே 6வது ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தீங்களா ஒரு ஹெல்ப்புக்கு வந்தீங்களா ஒரு வாரத்தை கேட்டே இல்லை அதுதான் தேங்காய் பாயை தந்து விட்டு ஒரு வாரத்தை கேட்டே இல்லைடா எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க பாப்போம் ஒரு கவலையை கொஞ்சம் கேட்போமா சொல்லுங்க சொல்ல விரும்பல இல்லை சொல்ல ஒரு காய் சொல்லுங்க என்ன கவலை சொல்ல விரும்பல சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னேன் என்ன கவலை நாங்கள் இவ்வளோ என்ன கவலை என்ன எனக்கு ஒரு கவலை வந்தது ஐயோ சொல்லுங்க சொல்லுங்களேன் அது கவலை வந்தது அது மறந்து வைத்துங்கிறா இது என்ன கவலை அந்நேரத்தை ரொட்டி விட்டு சாப்பிட்றேன் எனக்கு வந்து இப்போ இது இல்லை அப்படி இல்லை இல்லை வேற ஏதோ கதை சொல்ல வந்தவன் மறைக்கிறான் மறந்துட்டுறா இல்லை யோசனையில் வேணா அந்த மறந்துட்டுறா யோசிச்சு சொல்லுங்க எரியோ யோசிச்சு சொல்ல மாட்டோம் கவராக மாத்திராங்க அங்கேயே பிடிச்சு கொள்ளுங்க யோசிச்சு சொல்ல மட்டும் மாத்திராங்க நல்லா யோசிக்கணும் சரியாமா ரொட்டி அடிச்சு இந்த மேய்ச்சல் ஆடுறோம் ஆய் பரோட்டா அடிக்கிற மாதிரி அடையப்பா ஓகே வச்சுக்க ஓடணும் வச்சுக்க ஓடணுமே ஓகே உப்பு காணும் பார்க்கலையே ஐயா அவருக்கு பாருங்க பாருங்க ஐயா அப்படி கொஞ்சம் பார்க்க சரி இவன் வயல் வைங்க ஆ எப்படி சாப்பிட்டு தான் போகிறோம்டா ஓகே உப்பு உப்பு கொஞ்சம் மட்டும் தான் அதிகமாக வேணும் உப்பு கொஞ்சம் காணாது உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் கொஞ்சம் தான் விடணும் கொஞ்சமாக விடுங்க காணும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அதே மாதிரி உப்பு கூண்டாலும் பிரச்சனை தான் அப்படி சொல்கிற மாதிரி தானடா அப்படி செய்கிற இல்லையடா அப்போ ரெண்டு ரொட்டியை நான் 10 ரொட்டி சுடணும் 2 தெரியுமா இன்னொரு குட்டி தம்பி வந்திருக்கேன் நீங்கள் அரிஞ்ச வெங்காயம் கொச்சிக்காய் கொஞ்சம் போடுங்க ஓகே மகளே தேவையான அளவு வெங்காயம் தேவையான அளவு கொச்சிக்காய் தேவையான அளவு வெங்காயம் மக்களே தேவையான அளவு வெங்காயம் அது சொல்லி கொச்சிக்காய் முழுதும் போடணும் எல்லாம் போடுறேன் எல்லாத்தையும் போடும் ஓகே இது ஓகே என்ன சொன்னால் இந்த கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அவனே என்ன நம்ம செஞ்சு பழக்கம் இல்லை சாப்பிடுதானே வழக்கம் அதானே உண்மை வெங்காயத்தை எடுத்து பிணைஞ்சு விடுங்க ஓகே எல்லாத்தையும் போடுயா போட்டுருங்க போடணும்டாப்பா அப்பா தான் இதாகிருச்சு ஓகே டன் மதியம் செஞ்சிடலாம் சரி இது கொஞ்சம் பொட்டி போடலாமா பொட்டி போடலன்னு
ஓகே தம்பி வெட்டி போடுவோம். பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு வெங்காயத்தில். ஆறு வெட்டின வெங்காயம், வெட்டின வெங்காயம் மிதுஜன் நான் தானே வெட்டினேன். ஓமாம் மிதுசன் பட்டனே நான் ஃபுல்லாக வந்துக்காயிரா. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இந்த ரொட்டியை நாங்கள் செஞ்சு உங்களுக்கு காட்டி போட்டு தான் சாப்பிடுவோம். அது வரைக்கும் சாப்பிட மாட்டோம், என்ன பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கும். ஓ வெங்காயம் எனக்கு இப்போவே சூறுது. இந்த பொழப்புக்கு இந்த பொழப்புக்கு பேசாம ரொட்டிக்கு கிட்ட ஆ கொச்சிக்கா காண ஓ போகுது இல்லை கை ஏ பயத்தில் பத்து உண்டு. நான் அடிக்கியா நான் மிரட்டு தெரியா நான் பாருங்க கையை கழுத்து. ஓகே பிசையை பார்த்தா கடவுளை நின்று தான் அடிக்கான். டேய் எத்தனை கரண்ட் அவர்கிட்ட கடை சாப்பிட போய் எத்தனை நாள் எங்கட அம்மா சுட்டு தந்திரிக்காவோ. கந்த பார்த்து போட்டு தான் வச்சிருந்து இந்த இதை பிக்கி பிக்கி போடுறோம். கருவேப்பிலைன்னு. சரி ஓகே ஓகே தனி இதாக இருக்கும். சரி கணக்கு போடுங்க. சின்ன வச்சு போடுங்க முடியுமா. நாங்கெல்லாம் சரியா ஐயோ முன்னொரு காலத்தில் ஒரு வேடம் வாழ்ந்து வந்தேனா. என்ன செஞ்சான் வாழ்ந்து வந்திருக்கான். அப்போ என்ன செஞ்சான் அவனுக்கு பசிச்சிருக்கான். என்ன செஞ்சான் பசிச்சதான். அப்போ என்ன செய்வான் சொல்லுங்க அவன் சாப்பிட்ருப்பான். அதான் உண்மை. என்ன தெரியாம அதான் சாப்பிட்ருப்பான். அப்பா அந்த டைமில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ருப்பான். அந்த டைமில் மட்டன் பிரியாணி சாணம் கிடையாது. டே வேடன் ஒரு நான் சொல்ல வரல சாணம் அசிங்கப்படுத்துறீங்க சாணம். ஓகே ரதியம்மா ஓகே வாழையில் விட்டு விடுமே. என்னது இல்லை அந்த சின்ன வயசுல அந்த வேலை செஞ்சுன்னா அந்த வேலை செய்யாடு ஒரு மாதிரி அடிக்கும். தெரியும் அது உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரியும் மீது நல்லா வேலை செய்கிறாங்க. இல்லை உண்மையிலே மக்கள் என்னென்னு சொல்கிறேன்னா அந்த சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இந்த ஹார்ட் ஒர்க்கான வேலைகள், அதாவது இந்த கொச்சிக்காய் வெட்டுறது, இந்த வெங்காயத்தை உடைக்கிறது, இந்த சோத்தை சாப்பிட்றது, இந்த மீன் முள்ளு கந்த பார்க்குறது, மற்ற அந்த இறைச்சிரைக்கு அந்த எலும்பு அந்த வேலை செஞ்சு பழகிட்டேனே. ஓகே மீது நீங்கள் அடித்தது காணும். ஓகே நீங்கள் அடிச்சு சப்பாத்தி ஆக்க போகிறீங்க. நான் சொன்னேன் தானடா எனக்கு வேலை செஞ்சு கைராது வேலை செஞ்சு கை செஞ்சு கொண்டு அது பழகினது தானே. என்ன பிரச்சனைடா மக்கள் இன்றைக்கு நாங்கள் ஒருத்த போயிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிட்டேனே. இல்லாட்டி நாங்கள் வேறொரு காணொலியும் எடுத்துருப்போம். ஒருத்த போகிறோம்லான்னு நாங்கள் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அந்த இடத்துக்கு போனோம். அவருக்கு நிறைய நாள் கூடிய ஆசை பாவம் கூட்டிப்போம் வேண்டி நேற்றும் கூட்டி போனாண்டு வந்து நேற்றும் சரியான மழை தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. விடாதுவே இது மழை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடாது தெரிஞ்சாலும் விடாது மழையோ என்ன பழமொழியோ அடாது என்ன சொல்கிறியா மறந்துட்டேன். அவசரத்துக்கு பேர் இருந்தது பரவாயில்ல இருந்தும் இல்லைண்ணே வரையாமான். ஓகே 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 ப்ரோ. பாலலையை களி பாலலைக்கு மேலே எண்ணெயை போய் சொல்லணுமே. எண்ணெயை போய் சொல்லி ரொட்டிக்கு மேலே அப்படியே ஓட்டு அடிச்சு போட்டு இப்போ ஓட்ட வைப்போமாம்மா. இப்போ ஓட்ட வைக்கியா? ஓகே வைப்போம். சூடாக இருந்தாலும் ஓகே 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 மகளே பார்த்தீங்கன்னா நான் நரோட்டி சுட போகிறேன். தேங்காய் அந்த கொச்சிக்காய் முழுது நம்மா சொட்டு சொட்டு. ஓகே ஓகே இதேஞ்சோ இதில் தேங்காய் விடுறது தோசை கடையில் கை இந்த கணக்கு கணக்கு எப்படி அப்படின்னு எல்லா படத்தையும் போடுமேனே. ஓகே தோசைகள் ஏற்றி போடா நாங்கள் இந்த ரொட்டிகள் கொஞ்சம் இருட்டு தான். என்னடா இருட்டாயிடுது தெரியும் மக்கள் இருட்டாயிடுது என்ன செய்கிற அதிகமா ஒரு கல்லில் நெருக்கணும் போல இருக்கு. சரியா? ஓகே ஓகே நான் தான் ரொட்டி அடிக்கிறேன். ஓகே வாங்க. ஓகே வாங்க மக்களே. ரதியம்மா செஞ்சு காட்டுமே. ஓகே வாங்க. எங்களது ஆரம்ப கட்ட நிகழ்வாக ரொட்டி முதலாவது ரொட்டி அடிப்பதற்காக ரதியம்மாவை நாங்கள் கொஞ்சம் இலையே உள்ளோம் இன்னும் உள்ளோம் பெருசாக எடுத்திருந்தா
இந்த பாதியிலே செஞ்சுக்கலாம் ரொட்டி. ஓகே சின்னப்படி தானே சின்னப்படி தானே இப்போ இதில் செஞ்சுடுவோம். ஓகே ஓகே சின்னப்படி சப்பு செஞ்சா நம்ம பெரிய கட்டாங்க இருத்தணும். அடுத்த சில இதே சப்பு செஞ்சிடா என்னென்னா ரொட்டி தர மாட்டோம். ரதியம்மாக்கு என்னடா இது பிளேட் ஒன்றும் தேவையில்லை. ரதியம்மா பார்த்தீங்களோ சும்மா இரவுண்டா தான் செய்வாங்க. ரதியம்மா கனமாக போகக்கூடாது என்ன மெல்லிய இதாக இருக்கணும். வெளியே போனால் தான் நல்ல. ஆமாம் இந்த மாதிரி சாப்பிடலாம் நல்லா கூட சாப்பிடலாம். நாலு பிரட்டி அடிச்சு பாக்காச்சு அதே கொஞ்சம் பிரட்டி அடிச்சு பாக்காச்சு அதே பரோட்டா அடிப்பாங்க தெரியுமா? ஓ ரதியம்மா செஞ்சதை ரதியம்மா கையில் ஒன்று போய் வைக்கட்டும். சரி யாரு ஓகே தானேம்மா. ஓ அதான் அதான் ரொட்டிக்கு சம்பளம் இல்லை. நாங்கள் அதுக்கு தான் இந்த கொஜ்ஜிக்காய் வெங்காயம் எல்லாம் போடிக்குவேனே முதல். ஆனால் இது நல்லா இருக்குங்க அந்த சம்பளோட சாப்பிட்றோட இது இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம் ஓகே அஜோ நமக்கு ரவுண்ட் என்னத்துக்கு? ஓ அதான் நம்ம ஓகே தூக்கிட்டு வாங்கோ. ஓ யாருங்கோ பாருங்கோ தொட்டடை வாங்க மகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு சூடாக்கி ஒரு வெங்காயத்தை கூட பொறிச்சுக்காங்க போடட்டுமா? ஓகே மகளே இப்போ பொடிங்க. ஓகே ரதியம்மாவின் கையால் முதல் ரொட்டி. கொஞ்சம் பெரிய ஆம் நம்ம அடுத்து செஞ்சு வைப்போம். ஓகே அடுத்ததை செய்வதற்காக நீயே சொல்கிற கொஞ்சம் கொஞ்சம் இதை சொல்லுண்டா. அடுத்த ரொட்டியை செய்வதற்காக எங்களுடைய மிதிஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாப்பமா மிதிஜன் ரொட்டியை ஏதோ செய்கிறார் என்ன ஒன்று தெரியவில்லை. டேய் 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 ஒருக்கா பாப்பமே பார்ப்போம். அஞ்சு சரி என்னது அதிகமா பாரப்பம் செய்யறாங்க. ஐயோ இது என்ன அடி அதிகமா ஆறுடா டேய் அந்த ரொட்டி பத்தி சாம்பிராதுக்கு எழுந்த ரொட்டி ரெடி ஆயிருண்டா யோசிக்க தோணு நீங்க. ஓகே ரதியம்மா ரொட்டி ஒரு பாப்போம். ஓகே பாருங்க பாப்போம். வெயிட்டுன்னு ஒரு அப்படிதான். ஐயோ பாப்போம். ஐயோ அடே அடடா மல்லடா அட மல்லடா அழகா சிரிச்சா புயல் மலடா. முதலாவது ரொட்டி ரெடி ஆயிடுது. அந்த சந்தோஷம் பாடுறானே முதல் ரொட்டியை எனக்கு தான் தரணும். அதாவது அதிகமா சொல்லிதாங்க தரேன். உனக்கு இதுனே அடியப்பா அடியப்பா. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டிக்கலாம். என்ன என்னங்க என்ன படிக்கலாம்? ஏலங்கருவப்பட்ட அது என்ன மனத்துக்கோ? ஓ ஒருவேளை அது ஏலங்கரோட ரவைக்கு தான்டா வர்றதுடா. இளம் கருவான்னு சொன்னால் வாசனைக்கு இந்த பிரியாணி அதில் போடுவாங்க. என்ன என்னன்னு சொன்னா அதிகமா மிது செஞ்சிருக்கான் சரியா வரல. அதை நீங்க முடிச்சு வைக்க. அது வந்து பூரி அவனை ரொட்டி செய்ய சொன்னா பாரப்ப செஞ்சு வச்சிருக்கான். நீங்க பாருங்களேன். பாரப்ப இல்லடா ரொட்டியாண்டா. இது ரொட்டி இல்லடா. இது வந்து என்னன்னு சொன்னா நான் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சாப்பாடு இல்லை அது நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு அது நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே மகளே நன்றி நன்றி. நீங்களும் சொல்லுங்க மகளே இதில் யார் செஞ்சு நல்லா இருந்தேன்னு சொல்லாமல் நான் செஞ்சதும் எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. ரதியமான நல்லா இருக்கும். அவளுக்கு நல்லா இருக்கு ரவுண்டாக வந்துருக்கு. அவளுக்கு இணைய நம்ம ஒன்றும் செய்யலாம் இருந்தும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே ஓகே அது இருக்கட்டும். அங்கே போய் ரதியம்மா இதுக்குள்ளே இறக்கும் இதுக்குள்ளே இறக்கும் இதுக்குள்ளே இருக்கும் வேணே. சரி அவ்வளோ இருக்கும். மீனா தூக்கிட்டு வாங்க அப்படியே வீடு என்னதம்மா அது தூக்கிட்டு வாங்க நீங்கள் அடுத்து அடிக்கிறதுக்கு. ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாற்றி போடுங்க ஆகும். ஓகே பயப்பட தேவையில்லை. அது இந்த கையில் எடுத்து வைங்களேன் கையில் எடுங்களேன். ஏய் ஆர்டே இது என்ன அடிதாப்பா. அது உரி ஆள் தான் உரி வேலையை பார்க்கணும் விளையிடும். நம்ம இடத்துல இருந்து ரதியம்மா சுட்டுதார ரொட்டியை சாப்பிட்டா சரி அது நல்ல வேலைடா. கஷ்டமே இல்லை ஒருத்தருக்கு. இது சாணம் தான் ஐயா
சாணம் ஓகே பெருசா வந்து எடுத்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கல தம்பியை கொஞ்சம் தெளிய வைக்கணும் தெளிவாக நல்ல ஒரு முயற்சி கொஞ்சம் வாங்க ரதியம்மா என்ன சொல்கிறா என்னோட இருக்கா போய் கேளு ஓடியாப்பா ஓடியா சாணம் கொஞ்சம் தெளிய வைக்கணும் கொஞ்சம் கூட கொடுத்து நாங்கள் ரெடியாக வச்சுருவோம் அதுன்னு யோசிச்சுட்டு நான் சாப்பிட்ட கேளு எல்லாம் கேட்டு கொடுப்பேன் நான் இதை சாப்பிட்டா 20,000 ஊதி போயிடும் போலாம் கடை அது இப்போ உதயல ஐயா இது உதயல நான் செஞ்ச ரொட்டி உங்களுக்கு சாப்பிட்டு பாரு அது என்னன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் விட்டமின் கூடண்ணே பிரட்டலாமா பிரட்டலாம் நான் பார்க்கணும் இருக்கானே லைட்டாக கொஞ்சம் அடிச்சு பாரு மர அந்த ரொட்டி உனக்கு தந்துருவேண்ணா கறி உனக்கு தான் அந்த ரொட்டி நம்ம இலங்கை படத்துல சேவல் வருது இலங்கை படம் அப்படிதான் நான் செய்யறேன் இலங்கை படம் மாதிரி தான் சவுண்ட் அடிக்க இப்ப இலங்கை படம் அடிப்போம் கொஞ்சம் இருட்டு படம் இந்தியா வரும் அடுத்த கொண்டு செஞ்சு விடுவோம் நம்ம இன்னைக்கு அடிக்கதான் இருக்கு இந்தியா இலங்கையெல்லாம் அங்க சொல்ற ரொட்டி மனம் இங்கே அடிக்குதுண்ணே நல்லா மணக்குது நல்லா மணக்குது உங்களுக்கு மணக்கு நல்லா இருக்குமா நினைக்கிறேன் நல்லா தான் சார் எப்படி எடு அந்த மாதிரி அதிகமாக எப்படி எப்படி எடு அந்த தம்பியை காணல எப்படி எடுவே அங்கே போயிட்டான் ஆனால் சரியா இருக்கு மேலே 5 ரொட்டி எனக்கு என்னடா கூப்பமா புட்ட வைக்கிறது தெரியா ஐயா விரட்டுறது தெரியா ஐயோ எல்லாரும் சொல்றாங்க நிறைய குட்டு தான் நல்லா வைப்பாங்க என்ன குட்டு மக்களே ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடமான செய்தி உண்டு என்னவென்றால் ரதிகமாக புட்ட வைக்க தெரியாதாம் என்ன மாவுல நான் குறக்கமா ஆயிப்பேன் புட்ட வைக்க தெரியாது அது அந்த மாவில் ஆயிப்போம் கூப்பமா விரட்டுறது தெரியா அரிசி மாவில் விரட்டுவேன் அது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இறக்கட்டும் இறக்குங்கோ அது மீது ரொட்டி கீழே நான் போடல போட மாட்டேன் மகனே ரொட்டி விழுந்துக்கணும்னா அதான் டிலானுக்கா மகளே பார்த்தீங்கன்னா 4 பேர் நல்லா வெந்திருக்கிறேன் தேவையான அளவு ரொட்டி ஐயோ வெந்து தணிந்தது காடு இந்த ரொட்டி உனக்கு தாண்டா போடுவோனே 2 மணி தான் 2 இல்லை மேலே இருக்கிறது மட்டும் வாங்க 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 வாங்கோ சுட சுட ரொட்டி கோப்பையில் ஓகே மகளே ஓகே நெருப்பு பத்து கிடைக்கும் மதியம்மா ஓமா நீங்கள் ஊற்றுன எண்ணெய் கால் அது என்ன தேவையில்லை என்னென்ன நம்ம ரொட்டியை முடிச்சு தொடருவோமா ஓகே மக்களே இப்போ என்னன்னு சொன்னால் எல்லாரும் கமெண்ட்ல கேட்காங்க மிதுவை கொஞ்சம் ஒரு பாட்டு படிக்க கேட்டாண்டு பணமாக்கி வைக்கல பார்த்து படிப்போம் பாட்டு படிக்கீங்களா ஓகே அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பாணியில் படிக்கட்டும் சரி மிது விடுங்களா உங்களுக்கு ஒரு பாட்டு உண்டு லிரிக்ஸ் தான் படிப்பேன் ஓகே நீங்கள் எப்படியோ படிங்களேன் என்னட்டு சொன்னா உண்மையிலே அம்மாவை எல்லாருக்கும் பிடிச்சி மாட்டேங்க அம்மான்னு சொன்னா யாருக்குடா பிடிக்காது நாய் பூனைக்கு கூட அதான் அம்மா பிடிக்கும் அப்போ எல்லா அம்மாமாருக்காகவும் ஒரு பாடலாம் நல்லா இருக்குதோ தெரியல எனக்கு நல்லா இருந்தால் சொல்லுங்க ஓகே மீது ஒரு படிச்சு காட்டுங்க பாப்போம் ஓகே என்னன்னு சொன்னால் அந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வாங்கலாம் அந்த பாடலாம் ஓகே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா 1000 உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா
ஓகே அவ்வளோதான். ஓகே உங்களுக்காக படிச்சதா? உண்மை நல்லா இருக்கு பாட்டு கை கொடுக்கணும் கொடுங்க. ஐயோ அது பாடல் மக்கள் தான் சொல்லணும் இது நல்லா இருந்தாண்டு. நல்லா இருங்க. நல்லா இருந்தது உண்மையிலே அருமையான ஒரு பாடல், அருமையான குரலில், அதுவும் நம்மளுடைய மிதுகின்ற குரலாக கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. அருமையான குரல்னு சொல்லாது. இல்ல 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 மிது நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா நம்மளோட இருக்கு. குரல் நல்லா இல்லாட்டியும் நம்மட இன்னொரு ஆள் கேட்காங்கன்னு சொன்னா நம்ம அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் வேணும். நம்மளோட பாட்டு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க மக்கள், அது சந்தோஷம் நமக்கு. உண்மையிலே பார்த்து நான் இது பாட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அண்டு நம்ம கவிதா சிறப்பான வேட்டையிலாண்டு படிச்சின ஒரு பாட்டு உண்டு எஸ்கே நாடகத்தில். ஓ அதுக்கு பிறகுதான் மிதுவோ எங்களை வீடியோவில் படிக்கணும் ஃபுல்லாக கோமன் காலையில் எழுதி ரெண்டு பார்க்குறாங்க நடந்து. அதுக்கிழங்க தான் இந்த ஒரு பாடல் மிதுவின் குரலால். நல்லா இருந்தா சொல்லுங்க என்ன பாட்டுன்னு, நாளைக்கு ஒரு பாட்டு. நல்லா படிச்சுக்க. எனக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா மிது படிக்க பாட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அந்த புள்ளிகளுக்கு பிடிக்க ஆയിരിக்கும். ஐயோ உண்மையில் நல்லா இருக்கு. ஏன்னா நல்ல சோங் அது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். உண்மையா எவ்வளவு சொத்து எவ்வளவு கோடிக்கணக்கில் காசு தங்கம் எது இருந்தாலும் அம்மா இல்லாட்டி இருக்காது. அம்மாவாத வச்சு வாங்க மேலே எனக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் அம்மா வாங்கலாம். உண்மையா அது என்னன்னு சொல்கிறேன், கடவுளை நேரில் காண மாட்டோம். ஆனால் அந்த கடவுள் ரூபத்தில் அம்மாவை காண்றோமே, அந்த அம்மாவை காசு கொடுத்து வாங்கல. அதுக்காண்டி தான் அந்த பாடல் எல்லாரையும் டச் பண்ணுற வரி இந்த வரி எல்லாம் அந்த பாடல் வரி ஒரு ஃபீல் ஆகிக்கேன் படிக்கும்போது. உண்மையிலே நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். உண்மையிலே இந்த பாட்டு மீது அதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணலை. நான் உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணி தான் சொல்லணும். நான் பண்ணவே இல்லை. நான் கேட்டதுக்கு தான் படித்தேன். நான் இவ்வளோ அழகாக படிப்பான்னு சத்தியமாக தெரியாது. உண்மையிலே நல்லா இருந்தது மிது. உண்மையிலே நல்லா இருந்தது. சொல்லாதரா இல்லை இல்லை அந்த நீ படித்த பாடலே அழகு. நான் உண்மையிலே நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் அன்றைய தினம் ஒரு வீடியோ எடுக்க போயிருந்தோம். நாங்கள் எங்கன்னு சொன்னால் கல்லடிக்கு விழிப்புலனற்றோர் ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷன் அந்த ஒரு விழாவுக்கு போயிருந்தாங்க. அப்போ மிதுவெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ நானும் சனவும் சேரில் இருந்து நான் கதிரையிலிருந்து கழிச்சு கொண்டிருக்கோம். அப்போ நான் ஒரு விஷயத்தை அவதானிச்சேன். நான் என்னென்னு சொன்னால் எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருந்தவர் சரியோ. இப்போ அந்த அண்ணாவை பார்த்துனா உண்மையிலே நான் ஏழனமாக சிரித்தேன் நான். அந்த அண்ணா நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் உண்மையிலே அந்த அண்ணா என்ன இப்படி இருக்காரு ஒருத்தருடைய கதைக்காரு இல்லை அப்படின்ட்டு நான் உண்மையிலே நான் ஏழனமாக அவளை கொஞ்சம் பார்த்து என்னென்னு சொல்கிறேன், இப்படி இருக்காருன்னு ஒரு எப்படி சொல்கிறேன்னா நெகட்டிவ்ல அந்த என்னென்னு சொல்கிறேன் அந்த கீழ் அப்படி ஒரு செயலாக அப்படி நினைச்சு நான். அதுக்கு பிறகும் அப்போ அறிவிப்பு இதுக்கு எனக்கு முன்னால் இருந்த அண்ணாவை தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து அனௌன்சிங் பண்ணுங்கன்ட்டு. அப்போ அந்த அண்ணன் அனௌன்சிங் பண்ணாரா எனக்கு வாயடிச்சு போயிட்டு, உண்மையிலே வாயடிச்சு போயிட்டு. நீங்கள் அந்த அண்ணாத்தை சொல்கிறீங்க? அந்த அண்ணா தான் நம்ம வாய்ஸ் ஆஃப் பர்சனல் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் அனௌன்ஸ் பண்ண உண்மையிலே அப்படி இருந்துச்சு. இப்போ அனௌன்சிங்க நான் உண்மையிலே நான் ஒரு கீர்த்தனமாக தான் நினைச்சேன் நான். ஆனால் அனௌன்சிங்கை பார்க்கவே வெடி அது உண்மைதான்டா. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இவரை பார்த்தீங்கன்னா உண்மையாக இடப்படக்கூடாடா. அண்டு உண்மையில் எப்படி படித்தாங்க தெரியும் வாடலாம் என்னதானே அது. ஓகே மகளே, எனக்கு இப்போ என்ன சொன்னால் நான் அந்த அண்ணாவை பார்த்து எனக்கு உண்மையில் ஒரு என்ன சொல்ல ஒரு ஏழனமாக சிரிச்ச எனக்கு அந்த அண்ணா முகத்தில் அடித்த ஒரு இது செருப்படில் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ணாட ஸ்பீச்சு. அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடிமீன் ஓட உரிமின் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இது என்னென்னு சொன்னால் இதுக்கு பொருள், ஒரு கொக்கிரிக்கு ஒரு வாய்க்காலில் ஓடும் சிறிய மீன்களை எல்லாம் ஓட விட்டு தனது உணவுக்கேற்ற பெரிய மீன் வரை காத்து கொண்டிருக்குமாம் கொக்கு. அதே போல் பணிபடக்கத்துடன் இருப்பவரை அறிவற்றவர் என்று எண்ணி நம்ம அவரை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம், உண்மையிலே நினைக்க வேண்டாம். எனக்கு அந்த அண்ணாவை பார்த்தது பிறகு தான் தெரிஞ்சது. நான் சொன்னது உண்மையான விஷயம். நான் எந்த அளவுக்கு சொல்லிக்கிறேன் தெரியல. ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா கெஸ் பண்ணிக்கான அப்படி எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டான். நமக்கு முன்னாடி ஒரு அவன் பணிமுடக்கத்தில் இருக்கான்னு சொன்னால் நம்ம அவனை முட்டாள நினைக்கக்கூடாது. அடிலான்னு சொன்னேன் நல்ல பொருள் அது என்ன வேணும், நல்ல பொருள் உண்மையாக பார்த்தீங்களா. சரி ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரொட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட மட்டும் தான் வேலை. இப்போ சாப்பிடும் வாங்க. எனக்கு அதுகளை பார்க்கும்போது எங்கட மகன் இருந்தாரு, அது ஞாபகம் வந்து எனக்கு உண்மை அழியுதம்மா. இந்த இதோட அந்த புள்ளியோட நினைச்சி என்ன செய்யறேன் அண்ணா தங்கச்சி அங்கே போயிட்டு வந்தது ஃபீலாக தான் இருந்தது. நான் சொன்னேன் எனக்கு வீடியோ எடுக்கிறோடா, நாங்கள் படித்த பாட்டெல்லாம் எனக்கு இந்த தாளம் தானே வருதுடா. அவங்க நம்மள மாதிரி தான் ஒரு சாதாரண மனித மாதிரி தான் இருக்காங்க. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு கண் தெரியா பேச தெரியா அப்படின்னு எதுவுமே இல்லை. கடவுள் ஒரு குறையும் கூட கொடுக்கல, அதுக்கு தான் திறமையை கொடுத்துருக்கிறான். பாட்டு படிக்கிறேன்னா சரி, ஸ்பீச் பண்ணுறேன்னா சரி, டான்ஸ்னு எல்லாமே. பார்வை உள்ளாக்கெல்லாம் குறை இருக்குமே மனசில் அந்த புத்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், மனசில் வஞ்சகம் இல்லாதாக்கள் அவங்க கண்டறிஞ்சாக்கள் அந்த வஞ்சகம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு வஞ்சகம் கூட இல்லை. பிறந்த நாள் நண்டை தான் நினைச்சு
எங்கட ஓகே 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 என்னன்னா அனுஷனை ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வந்தாங்க அனுஷன் அதிகமான இது பிறந்த நாள் அதாவது அண்டைய நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கடும் இதாக இருந்துச்சு ஏன்னா சரி நம்ம அதை ஞாபகப்படுத்தி நம்ம அதை கண்கலங்க தேவையில்லை வழியாக மாடல் எங்களுக்கு கவலையாக இருக்கும் சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கே நாங்கள் ரொட்டி சுட்டுட்டோம் ரொட்டி சுட்டு நாங்கள் என்னைக்கு நம்ம வீடியோவில் சாப்பிடாம வீடியோவில் சாப்பிட்டா கொஞ்சம் குறைய தான் சாப்பிடுவோம் நினைக்கிறேன் அப்படித்தானே அப்படி இல்லை நீ வீடியோலாம் கூட சாப்பிட்ற நீ அப்படின்ட்டு இல்லை ஓகே மக்களை ரொட்டியை வந்து பாருங்களா உண்மையிலே நல்லா வெந்திருக்கீங்க பாருங்களா பச்சையெல்லாம் இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்கு இதுவா நான் சுட்ட ரொட்டி ஓ அது நீங்க தான் இது அந்த தம்பிக்கு இது சனவுக்கு சனவுக்கு ஏன் இந்த பெருசு சுட்டுனீங்க பரவாயில்ல தம்பி கொஞ்சம் என்னதுக்கு கொஞ்சம் உடம்பு இது சப்பாத்தி சப்பாத்தி சரி நம்ம அடிலாம் நீ வீடியோ முடிச்சுக்கொள்ளும் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் டைமும் ஆகிட்டு எடிட் பண்ணுவோம் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் ரொட்டி சுடுறது தான் வந்து நாங்கள் ரொட்டி எல்லாம் சுட்டாச்சு சுட்டுருங்க மீது சாப்பிட்டு கொண்டிருக்காங்க அப்போ இடையில இப்போ மீது சாப்பிடலையோ சாப்பிடுங்க பாதியை காணும் இங்கே பாருங்களா ரொட்டி இப்படியே சுடுறேன் அதிகமா சரியா ரவுண்டா தான் விட்டுவாங்க அந்த மாசியை கொண்டு வந்து ரொட்டியில பாதியை கொண்டு வந்து நைட் டைம்ல என்ன இந்த நேரத்துல வருமா காக்கா வருமா இந்த நேரத்துல அதுதானே அப்ப என்ன கொண்டு வைக்கும் அது இங்க ஒரு எலியோண்டு இருக்கு சுண்டலி ஒன்று நரம்பிரிக்கணுண்டு வீடியோ இதை எடுத்து கட்டிச்சு என்னன்னு தெரியல சாணம் வெட்டி எடுத்ததோ சரி ஓகே சந்தோஷம் தானே அதிகமா சந்தோஷம் நல்ல சந்தோஷம் எப்படி இருந்தது எங்களுக்காக எங்கள் கூட்டிற்கிணங்க ரொட்டி சுட்டு தந்த அதிகமாக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி அதிகமா பெரிய ஒரு கோடான நன்றி அதிகமா எதுவும் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களோட வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் தரணும் மீண்டும் ஆதரவு தரணும் அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த இதை நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம் சொல்ல விரும்புகிறேன் எங்களுக்கு இது அனுபவம் மக்களே ஒரு 10 எத்தனை 6-7 வீடியோ தனியாக இன்னொன்று சொல்லணும் நாங்கள் பூர்வம் தமிழ் உங்களுக்கு விளங்காட்டி ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுத்த உண்மையிலேயே மன்னிச்சு கொள்ளுங்க நாங்கள் பழமையாக எப்படி கதைக்கமோ அப்படிதான் வீடியோலையும் கதைக்கணும் நாங்கள் வீடியோவுக்காக இந்த தமிழில் ஏதாச்சும் என்ன மீது நீங்கள் வருவீங்களோ அப்படியெல்லாம் கதைக்கல இங்கே வாங்க மீது வாடா மீதுன்னு தான் நாங்கள் கதைக்கிறாங்க அதை தான் வீடியோவில் கூட்டாளி மாறுவார் மற்றது எங்களுக்கு அனுபவம் இல்லை எப்படிலாம் கதைக்கு இப்போ தான் பழகி வாரம் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் போக திருத்திக் கொள்வோம் நாங்கள் அதை நாங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்களாம் ஏதாச்சும் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா அதிகமாக கஷ்டப்படுத்தியிருந்தாலோ ஏதாச்சும் நாங்கள் கதைக்கிறதுக்குள்ள யாரைய கேள்வி செஞ்சிருந்தாலோ உண்மையில கமெண்ட் பண்ணுங்க திருத்திக் கொள்றேன் என்னென்னு சொன்னால் அந்த அனுஷன் ஏற்கனவே சொல்லி பையனை பிறந்த நாள் அந்த இதெல்லாம் மிஸ் பண்ற நீங்க என்ன கமெண்ட்ல பண்ணுங்க அதை நீங்க கட்டாயம் கமெண்ட்ல பண்ணுங்க அனுஷன் இல்லாட்டி வரால எங்கட வயசுல ஏதாவது மிஸ் பண்ணி யாராச்சும் பிறந்த நாளோ இல்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்க கொண்டாடணும்னு நினைச்சீங்களா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி ரதியமான நம்பர் இருக்கிறவங்க ரதியமாக்கு அனுப்பி வைங்க நாங்க அதை பார்த்து சொல்றோம் ஓகே ஓகே மக்களே இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்